Second question. 2 railway tickets from city A to B and 3 tickets from city A to C cost rupees 177. 3 tickets from A to B and 2 tickets from A to C cost rupees 173. Bihar. For city B from city A to B. Option A rupees 25. Option B rupees 27. Option C 30 rupees. Option D rupees 33. இந்த question பார்த்தீங்கன்னா 2016 நியூஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் கேட்கலாம். இந்த question ஆன்சர் எதுக்கு அதாவது A வந்து B போறது B வந்து C போற சிட்டி 2 டிக்கெட் அதே A வந்து C போற டிக்கெட் 3 டிக்கெட் சேர்த்து 177 ரூபாய் ஆகும். 3 டிக்கெட் A வந்து B போற C போறது அந்த A வந்து C போற டிக்கெட் ரேட் ஆகும். ரேட் 173 ஆச்சுனா கார் வந்து B வந்து A போற அந்த C போற கார் வந்து கேட்கலாம். இது ஆன்சர் பண்ணலாம். ஆப்ஷன் டி 33 ஆன்சர் நான் சரியா வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்தாங்க ஏன்னா டிக்கெட்ஸ் வந்து பாருங்க A வந்து B போற அடுத்து A வந்து C போற ரெண்டு சேர்த்து வரதா நம்ம சொல்றோம் 177. அப்ப A வந்து B போற அந்த ட்ரெயின் கார ரயில்வே கார நம்ம எடுத்துக்கலாம் ரூபீஸ் செக்ஷன் எடுக்கலாம். அதே மாதிரி A வந்து C போற அந்த ட்ரெயின் கார நம்ம எடுத்துக்கலாம் Y எடுக்கலாம். சோ A வந்து B போற அந்த ட்ரெயின் கார வந்து X எடுத்துக்கலாம். A வந்து C போற ட்ரெயின் கார வந்து நான் Y எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொடுத்த क्वेश्चनல என்ன கொடுத்தாங்க பாப்போம். A வந்து B போற அந்த ட்ரெயின் கார வந்து எத்தனை டிக்கெட் 3 டிக்கெட். சாரி 2 டிக்கெட். 2 டிக்கெட் பிளஸ் 3 டிக்கெட் ஃப்ரம் எடுத்து AC ரெண்டு சேர்த்து எவ்வளவு 177 ரூபீஸ் வரும். ரெண்டாவது என்ன கொடுத்தாங்க 3 டிக்கெட் எங்க இருந்து போறது A வந்து B போற டிக்கெட் B வந்து A வந்து B போற C டிக்கெட். அடுத்து 2 டிக்கெட் எங்க இருந்து போறது A வந்து C போற டிக்கெட். எவ்வளவு வந்து 173. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிருக்கோம் A வந்து B போற அந்த ட்ரெயின் கார X எடுத்துக்கோம். இது வந்து என்ன எடுத்துக்கோம் A வந்து C போற Y எடுத்துக்கோம். அப்ப A வந்து B போற டிக்கெட் X A வந்து C போற Y எடுக்கலாம். அப்ப இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எடுக்கலாம் பாருங்க 2x + 3y = 177 3x + 2y = 173. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்றோம். இப்போ இந்த क्वेश्चन நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா x = 33 கிடைக்கும். சரி A வந்து B போற ரயில்வே கார வந்து X எடுத்துக்கோம். அதான் ஈக்குவேஷன் நம்ம சரி B வந்து C A போற அந்த கார நம்ம ஆப்ஷன் 33 நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். ஒரு நாலு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி x சால்வ் பண்ணி x கிடைக்கும் அப்படி நான் ஒரு கிளாஸ் ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம இந்த மாதிரி மாத்தி எழுதுறேன் 2x + 3y எல்லாமே ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 177 = 0. செகண்ட் ஈக்குவேஷன் 3x + 2y - 173 = 0. இப்போ கிளாஸ் மல்டிப்ளிகேஷன் போடுறது என்ன பண்ணலாம் ரெண்டாவது क्वेश्चन இருக்கு அதுல சால்வ் பண்ணலாம் 3 அப்புறம் -177 அப்ப 3 - 177 அப்புறம் இதுக்கு அப்புறம் 2 வந்து 3 177 2 2 3 3 செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 2 அப்புறம் என்ன -173 அப்புறம் 3 வரும் 3 ஆன்சர் 2 இப்போ என்ன பண்ணலாம் இது எக்ஸ்ட்ரா क्वेश्चन பண்ணலாம் y வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்ப எழுதும்போது எப்படி எழுதலாம் x / y / 1 அப்ப எப்படி வரும் x / y அப்ப என்ன வரும் 3 * -173 - 2 * 177 -177 அப்ப எப்படி போலாம் 3 * 173 519 அப்ப 519 minus உள்ள ஒரு மைனஸ் வரும் 2 * 177 354 அதே y பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் y க்கு -177 minus 2 * -173 அப்ப minus ஆகும் இங்க மைனஸ் வரும் 519 3 * 177 531 minus 173 * 2 346 minus of 346 அடுத்து என்ன வரும் அந்த 2 * 2 minus 3 * 3 2 * 4 minus 9 இப்போ இத நம்ம எழுதலாம் x / y / 1 x / நமக்கு என்ன கிடைக்கும் -519 உள்ள மைனஸ் உள்ள மைனஸ் ரெண்டு சேர்த்து சைடும் அது உள்ள மைனஸ் உள்ள மைனஸ் அப்ப எப்படி வரும் -519 plus 354 354 165 minus 165 அடுத்து -531 minus plus 346 185 அடுத்து -5 நம்ம என்ன பண்ணலாம் கம்பைன் பண்ணுவோம் எதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவல் அடுத்து ரெண்டு ஈக்குவல் அப்ப x / -165 is equal to 1 / -5 and y / -185 is equal to 1 / -5 நம்ம சமன்பாடு ரெண்டு சைடு மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து ஸ்டெப்ல இந்த 165 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் 185 கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் அப்ப x is equal to 165 divided by 5 and y is equal to 185 divided by 5 165 divided by 5 என்ன சொல்றோம் 33 அப்ப x க்கு 33 and y க்கு 185 divided by 5 என்றது 37 நம்ம क्वेश्चन லைன் கேட்கறாங்க ரூபீஸ் b வந்து a போற அந்த ட்ரெயின் கார கேட்கறாங்க அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ x ன்றதால x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்கோம் x ஓட வேல்யூ 33 சோ அந்த 33 ன்றத ஆன்சர் 33 பண்ணா ஆப்ஷன் d இருக்கு